பாருங்க சூர்யா, உங்களுக்காக தான் இந்த பரிசை கொண்டு வந்திருக்கேன். இந்த அழகான தள்ளு வண்டி தான் இனிமே உங்களோட எதிர்காலம். என்ன சரோஜமா, சந்தியா மருமகளை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவீங்களே. இதே கடையில சூர்யா வேர்வை சிந்தி அவருடைய பொண்டாட்டிய படிக்க வச்சு ஏஎஸ்பின்ற பதவியை வாங்கி கொடுத்தாரு. அவளுக்கு இருந்த ஒரே கனவை நிறைவேற்றினாரு. ஆனா பதிலுக்கு உங்க சந்தியா மருமக என்ன செஞ்சா? ஒரு ஏஎஸ்பி மனைவி அவளோட ஸ்வீட் கடைக்கார கடையையே சீல் வச்சுட்டா. பிரமாதம் சந்தியா, பிரமாதம். சட்டப்படி உன்னோட வேலையை நீ ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சுட்ட. ஆனா பாவம் சந்தியா, மனைவியா உன்னோட வேலையை செய்ய தவறிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சரோஜமா, எப்ப பாரு உங்க சந்தியா மருமகளை பாராட்டிட்டே இருப்பீங்க. என்னோட சந்தியா மருமக இப்படி, என்னோட சந்தியா மருமக அப்படின்னு. இதுதான் உங்க சந்தியா மருமகளா? ஐயோ, இவ உங்க செல்ல பிள்ளையோட கடையையே சீல் வச்சுட்டா. கூடவே உங்களோட மரியாதையும் உள்ள வச்சு பூட்டிட்டா. இப்ப அவளை பாராட்ட மாட்டீங்களா? அட பாராட்டுங்க. பாராட்ட முடியலல்ல, ஏன்னா ஒரு அம்மாவா உங்களுடைய பிள்ளையோட இந்த நிலைமைய பார்த்து உங்க மருமகளை இன்னைக்கும் மன்னிக்க மாட்டீங்க. ஆனா சரோஜமா, நான் ஒண்ணு சொல்லவா? அவளை மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா இவளோட சேலரியில தான் உங்க வீடே ரன் பண்ணணும். இது உங்க பாரம்பரிய வழக்கமாச்சு. உங்க சின்ன பையனையும் கொஞ்சம் பாருங்க. அவனும் அவனோட வைஃப் சேலரியில தானே வாழ்ந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? உங்க பெரிய பிள்ளையும் அதே போல வாழ்ந்துருவா. கவிதா, நீங்க பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா இப்ப நான் பேசுறதையும் கொஞ்சம் கேளுங்க. ஞானம், திறமை, இந்த ரெண்டு ரொம்ப உயர்வான விஷயம். இதை யாரும் திருட முடியாது. நீங்க பூட்டு போட்டதையும் கடைக்கு தானே தவிர என் திறமைக்கு இல்லை. உங்களால இந்த கடையை மட்டும்தான் போட்ட முடியும். அது மட்டும் இல்லை கவிதா, நீங்க அனாவசியமா என் குடும்ப பிரச்சனையில தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்க பேச்சை கேட்டு புத்தி இல்லாம ஆடுற இந்த ஆளுக்கும் சொல்றேன், இந்த பொய்யான பரிதாபம்லாம் இங்க யாருக்கும் தேவையில்லை. அதனால மரியாதையா உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போயிடுங்க.